கிட்டத்தட்ட ஒரு 54 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கருங்கல்ல வந்து இந்த சிற்பங்கள் வந்து செய்கிற ஒரு ஐயாரால் இருக்கிறார். இந்த கருங்கல்ல சிலை செய்கிறவர் எல்லாம் முன்னிறுத்தாததுக்கு காரணம் ஒன்று. கூடுதலான காசை உழைச்சாலும் அதை திருப்பி இங்கே கொண்டு வரதுக்கு முடியாது. இந்தியாவில இருந்து வந்த டபுள் எல்லாரும் அந்த திறமைக்காரிகள். ஆனால் 19 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டாங்க. இன்றைக்கு ஒரு சின்ன வித்தியாசம்னா அவர் புளி கீழே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நுழம்பி நின்று அதை பார்த்து அதை நாங்கள் செய்தால் எங்களோட கண் ஒன்று பழுதாகும். முதல் கை குறண்டும் பவனூசியால் தான் அந்த கண் புறப்படுத்தணும் தெரியும். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு காணொளியில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நெராலி மத்தியில் வந்து முருகமுத்தி பாடசாலைக்கு மிக அண்மித்த இந்த இடத்துல தான் நிற்கிறோம். நாங்கள் இங்கே ஏன் வந்து நாங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 54 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கருங்கல்ல வந்து இந்த சிற்பங்கள் வந்து செய்கிற ஒரு ஐயாரால் இருக்கிறார். கிட்டத்தட்ட பல்வேறுபட்ட நாடுகளில் எல்லாம் போய் இதனுடைய திறமையை வெளிப்படுத்திய ஐயா வந்து இருக்கிறார். அவரோட அனுபவங்கள் இப்போ அவருடைய அந்த வாழ்க்கை முறைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த ஐயாவோட கதைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேர், இடம், உங்களை பற்றி ஒரு சின்ன நான் கந்தசாமி கோபாலசிங்கம், அராலி மத்தி, பட்டுக்கோட்டை. நாங்கள் எங்களோட இந்த கோயில் கட்டுமான பணி தான் எங்களோட முதன்மை வேலையை வந்து கோயில் கட்டுமான 69ஆம் ஆண்டு என்னுடைய 11 ஆரம்பித்தது. இந்த வரைக்கும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொழும்பு தெய்வள விஷ்ணு கோயில், செந்தப்பட்டி முருகன் கோயில், மலேசியா, மொரிஷியஸ் எல்லாம் போய் கோயில்களோட கோபுரங்கள் கட்டி போட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் கட்டியிருக்கிறீங்க. என்னுடைய தலைமையில் நடந்த கோயில்கள் 132 கோயில், கும்பாசம் முடிச்ச கோயில். ஒரு பிரபலமான ஒரு கோயில் சொல்ல முடியும். இணுவில் பரராசர பிள்ளையார், நினைவில் பெறாசர். இப்ப அதுல அந்த பெரிய ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வைக்கப்பட்டது இல்ல அது இப்ப வச்சிருக்கணும். இது நாங்கள் 83 97ஆம் ஆண்டு எல்லாம் கட்டுமானங்கள் வேலையில் நாங்கள் பெறாசர். மற்றது யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில், தெற்குவாசல் கோவில், மஞ்சவனப்பதி முருகன் கோயில், கொக்குவில் மஞ்சவனப்பதி, மற்ற முன்னுக்கு புது கோயில் உண்டு, அதுவும் ஒரு முருகன் கோயில். முழு வேலை நாங்கள்லாம் செய்தது. நல்லூர் சிவன் கோயில 2 கோபுரம், சிவன் வாசலுக்கு உண்டு, அம்மன் வாசலுக்கு உண்டு, 2 வாசலுக்கு. அது நாங்கள் செய்தது. திண்ணவேலி சிவன் கோயில் கோபுரம், அம்மன் கோயில் பக்கம் சிவன் கோயில் நேசிங் ரூமால போய் அந்த பின்பக்கத்தால போய் 2 கோயில்ல சிவன் கோயில் கோபுரம் நாங்கள் கட்டினது. மீசால பெரிய மாவடி பிள்ளையாளண்டா பிரபலிக்கமான கோயில், அது முழு வேலை நாங்கள் செய்தது. அப்படி பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வெளியே இருக்கிறோம். இப்போ காரணம் எழுத்து சிதம்பரம் பாலஸ்தானம் பண்ணி இருக்கு. வேலை கொஞ்சம் செய்தாச்சு, நிமிஷ வேலை செய்ய போகிறோம். இப்போ இந்த கருங்கல்ல வந்து இந்த சிற்பங்கள் வந்து செதுக்கிற அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்படுது இப்போ அந்த காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் எங்களோட பேரனார் அம்மாண்ட தகப்பன் இந்த தொழில் தான் செய்தது. அப்போ அவருடைய சின்ன வயதில் போய் நாங்கள் இந்த வேலையை கருவினர்களுக்கு படிப்பில்லை.
6ஆம் வகுப்போட முடிஞ்சது. அந்த காலத்துல வந்து பள்ளிக்கூடம் போறது என்பதே மிகப்பெரிய ஒரு ஆமாம் ஆமாம் ஆசிரியர் ஒரு தடி எடுத்துக்கொண்டு துரத்தி கொண்டு ஆமாம் ஒரு காலகட்டமா இருந்தது. இப்போ அது அந்த டைமில் எங்களோட குடும்ப நிலவரம் வேலை கஷ்டம். இப்போ கட்டாயம் பொதுவாகவே இப்ப அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த குடும்ப சூழ்நிலை என்பது ஒரு பொருளாதாரம் ஒரு நெருக்கடியா இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி என்ன போல 6 பேரை உருவாக்கி வெளியில விட்டாங்க. நல்லூர் கந்தசாமி கோபுரம் கட்டினது என்னட்ட வேலை பழைய படிக்க. ஓகே. வீரசிங்கம் வந்து சின்ன படிக்க. உங்கள்ட்ட பழையனாக்கள் அல்லது உங்களுடைய பேரன்ட்ட பழைய? இல்ல இல்ல என்னட்ட பழைய பேரனாட்ட பழையன்னு உரிப்பட்ட ஆட்கள். என்னட்ட பழகி 6 பேர் வெளியில என்ன போல ஆக்களை வெளியில போட்டுங்க. இப்ப இந்த ஒரு கருங்கல்ல வந்து ஒரு சிற்பம் ஒரு ஒரு வைரவர் சிலையோ அல்லது ஒரு சிலை வந்து ஒன்று செதுக்கி முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? இல்ல இல்ல சாதாரண 6 நாள் 7 நாள் ஆகும் ஒரு சிலையை தொடர்ந்து செய்தார். தொடர்ந்து செய்தால் இப்போ ஒரு நாளுக்கு இப்படி 6 மணிக்கு கிளம்பி வேலை செய்ய வலிக்கிட்டா 6 நாள் நான் அல்லது படிப்படியா செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும் இல்லையா? இல்ல இல்ல ஒரு சாதாரண அளவில் ஒரு 2 அடி பிள்ளையார் இருந்தால் ஒரு 6 நாள் வேலையில முடிக்கலாம். அதுக்காக அதை மட்டும் செய்கிறதில்ல, வேற சிலையெல்லாம் சேர்த்து செய்வோம். சிலை மட்டுமல்ல கூடுதலா கருங்கல்லால கோயில்கள் கட்டினது, இந்த ஆசன பீடங்கள், தீர்த்த கோமுகள் அதுகள் எல்லாம் நிறைய செய்திருக்கிறோம். செய்து வச்சதும் இருக்கு. கூடுதலா சீமந்தால கோபுரங்கள் கோயில்கள் செங்கட்டியாலும் சீமந்தாலும் கட்டினதுகள் இருக்கு. முறைச்செய்திலும் ஒரு பெரிய கோபுரம் சீமந்தால தான் செய்து கொண்டு வந்துடுறாங்க. இப்ப யாழ்ப்பாணம் கொழும்பை தாண்டி போற எங்க இப்ப இலங்கையில வந்து போற எந்த பிளேஸ்ல உங்களோட கோயில் வேலைகள் வந்து செய்திருக்கிறீங்க? இந்த கருங்கல் வேலைகள்? இல்ல இல்ல கருங்கல் வேலை அங்காலே இல்லை. அங்காலே எல்லாம் சீமந்தால செய்யப்பட்ட வேலை தான். மலேசியா மொரிஷியஸ் எல்லாம் இல்ல இப்ப இலங்கைக்குள்ள வந்து வேற பிரதேசத்துக்கு கட்டுங்க. இலங்கை கொழும்பை தாண்டி கொழும்பு யாழ்ப்பாணத்தை தாண்டி வேற இடங்கள்ல வந்து இல்ல இல்ல அங்க போய் கருங்கல் வேலைன்னு செய்ய இல்லை. சீமந்தால செய்திருக்கு. வவுனியால குருமக்காட்டு பிள்ளையால் முழு வேலை அந்த ரோட்டில் இருந்து 1.5 அடி பதிஞ்சிறங்கி போகணும் அந்த கோயிலுக்கு. ரோட்டு தண்ணி எல்லாம் உள்ளுக்கு. அதாலே அந்த கோயில் பூராவே முழுமையாக கலட்டி இப்போ 1.5 அடி உயர்த்தி அந்த கோயிலை கட்டி படியேறி போக வேண்டிய கோயிலை செய்து உருவாக்கியாச்சு. கட்டுப்பட்டு. இப்ப வெளிநாடுகள்ல போய் இந்த இதுகள் வந்து செய்ய உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் போய் செய்ததால எங்களை பொறுத்தவரையில ஒரு கூடுதலான காசை உழைச்சாலும் அதை திருப்பி இங்கே கொண்டு வரத்துக்கு முடியாது. ஏனென்றால் அங்கேயே செலவாகும். அடுத்த போக்குவரத்து செலவு. வெளிநாட்டு கொண்டு போய்க்க பயணங்களில் டிலே எழுதுகள் வந்து அதை விட இங்கே நாங்கள் செய்து இதன்றதை பரவாயில்லை. ஆனால் வெளிநாட்டில் செய்தான்ற ஒரு பேர் ஒன்று. மலேசியா மொரிஷியஸ். இப்போ மொரிஷியஸ் வந்து கூடுதலாக வந்து தமிழ் மக்கள் நிறைந்த இந்த இடம் இல்லையா? அங்க வந்து ஒரு கோயில் அமைக்கிற மண்டைக்கு வந்து உங்களுடைய மல்ல வந்து எப்படி இருந்தது? பரவாயில்ல. இப்ப இலங்கையில இருந்து போய் என்ற அதிக அளவான ஒரு போட்டி வந்திருக்கிறது. இந்திய சிற்ப கலைஞர்களுக்கு வந்து அதிக கேள்வி இருக்கு. அதை தாண்டி வந்து இலங்கையில இருந்து யாழ்ப்பாணத்தில இருந்து ஒரு தமிழன் அங்க செய்திருக்காரு. இல்ல இந்தியாவில இருந்து வந்தாப்பல எல்லாரும் அங்க திறமைசாலி பெரிய. அதே நேரத்துல இந்தியால இருந்து வந்தவ பெரிய புலிகள் விட்டு நடைமுறைகள் பத்தாம தான் பேந்தங்களை ஸ்ரீலங்கால இருந்து எடுக்க வேண்டி வந்தது. மொரிஷியஸில் எல்லாம் எத்தனையோ கோயில் இந்தியன் வேலை இருக்கான் குறையில இருக்கு. பழுதாக்கி விட்டுட்டு போனது, அட்வான்ஸ் வட்டி கொண்டு போகாம விட்டது, அப்படி பிரச்சனையெல்லாம் அங்கே கணக்காக இருக்கு. இது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து கட்டணும்னா அந்த கோயில் தர்மகர்த்தாவும் குருக்களும் கேட்டதுக்கு நாங்கள் போய் செய்தது. அதுக்கும் நாங்கள் அந்த முறிச்சேஜில் போய் செய்ய போன போய் யாழ்ப்பாண குருக்கள்லாம் நாங்கள் மெயின் குருக்கள், பிரதான குருக்கள். அவற்ற தம்பியார் ரிஜிஸ்டர் சதாசிவையர் இருந்தார் கச்சேரியில் பதிவாளர். அவற்ற ஏற்பாட்டில் தான் கூடுதலான எங்களை அங்கே எடுக்க வேண்டி வந்தார். அது டைமில் குருக்கோளில் இன்னொரு தம்பியார் இங்கே கொக்குவிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தவர். அப்போ 2-3 கோயில் வேலையாக்களை எல்லாம் பார்த்து எங்களை செலக்ட் பண்ணி இருந்திருக்கணும்.
எந்தாவே தங்களோட விர வேண்டிய ஆக்களின் குறுக்களை பிடிச்சுத்தான் எங்களை கேட்டுக்கின்றாரு. 2 பேர் சைக்கிரமேனில் போனாங்க, வெக்மவுட் தந்தவங்க. ஆனால் நாங்கள் 19 மாதத்தில் ஏகப்பட்ட பெரிய கோபுரம், மணிமண்டபம், கோயில் ரிப்பேர், பெயிண்டிங் எல்லாம் செய்து கொண்டு வந்துவிட்டோம். 12 பேர் கொண்டு போனோம். இப்போ தென்னாப்பிரிக்காவிலேயுமே வந்து அதிக இந்து கோயில்கள் வந்து அதிகமான இடங்கள்ல காணக்கூடியதாக இருக்கு. இப்போ அப்படியான இடங்களுக்கு உங்களுக்கு போன அனுபவங்கள் ஏதாவது? இல்லை சவுத் ஆப்பிரிக்கா போகல. நாங்கள் மொரிஷியஸுக்கு மட்டும். சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து அங்கத்தை ஆட்கள் வந்து சொன்ன சில விவரங்கள் எடுத்துக்கொண்ட நாங்கள். இப்படி கோயில், பெரிய கோயில், முருகன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு, அப்படி இந்த யாழ்ப்பாணத்து ஆக்கள்லாம் அந்த கோயிலை வந்து கட்டினவை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாழ்ப்பாணத்து ஆக்கள்லாம் கட்டினவன்னு சொல்லிக்க வந்து எங்களுக்கு ஒரு பெருமை ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? இருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்து ஒருத்தன் போய் செய்திருக்காரு வந்து ஒரு பெருமை இருக்கு. அதே பெருமை வந்து உங்களுக்கு இப்ப உங்களையும் சாரும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பாராட்டுகள் வந்து எப்படி இருக்கு? அல்லது பாராட்டுகள், வாழ்த்து மடல்கள் கிடைக்க பெற்றிருக்கு, பவுன் மெடல்கள், செயின்கள் கிடைக்க பெற்றிருக்கு. அடுத்தது ஜனாதிபதி விருது கிடைச்ச சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோக்களும் கேடயங்களும் இருக்கு. எங்களோட இந்த சிலியால் கருங்கல்ல சீமந்திச்சில கண்காட்சிகளுக்கு போகிறது. அதில் பல விதமான சர்டிஃபிகேட்களாக கிடைக்கப்பெறும். 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு பின்னுக்கு போகல. இப்போ இந்த பிரேத சபைகளூடாக வந்து ஒரு கலைஞர்களை பாராட்டுற ஒரு நீங்கள் வந்து வருஷம் இருக்கு. அதுல வந்து ஒரு பட்டங்கள் கொடுக்கறது அப்படியான அனுபவங்கள் இருக்கா? இல்லை, எங்களுக்கு சங்கான ஏஜி ஆஃபீஸ் இருக்கு. அதில் ஒரு ஆண்டாண்டு விழா நடக்கிறது. அதில் எங்களுக்கு கலை பாரதின்னு சொல்லி பட்டத்தோட ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கப்பட்டதுக்கு. இன்னும் நிறைய இந்த கலாவித்தகர் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அந்த இருக்கு. அது கோயிலால கொடுக்கப்பட்டது. அந்த கோயிலால கார்னர் கோயிலால இருக்கு. மற்றது இனிவில் பரராஜர பிள்ளையால இருக்கு. அப்படி அதில் சித்தங்கனி கோயிலால் கிடைக்க பெற்றிருக்கு. அடுத்தது கொக்குவில் கோயிலால் கிடைக்க பெற்றிருக்கு. வெள்ளடுத்துறை கோயிலால் கிடைக்க பெற்றிருக்கு. எல்லா இடத்தாலும் இதில் ஒரு பகுதி தான் இருக்கு. சர்டிஃபிகேட்கள், மெடல்கள், செயின்கள் எல்லாம் உள்ள அப்படியான விஷயம் ஒரு பகுதி தான் இதில் இருக்கா? இதெல்லாம் உள்ளே இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து ஒரு 54 அனுபவம் இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ ஒவ்வொரு வருஷத்துலையுமே வந்து ஒவ்வொரு புதிய சிலைகளோ அல்லது புதிய வடிக்கைக்கு வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும். அப்படி உணர்வுகள் வந்து என்ன உங்களுக்கு? அதிலே என்னன்னு சொன்னா, சில இடங்கள்ல புதுசா விற்கிறவங்களோட முதல் மாரியம்மன், துர்க்கை அம்மன் கேட்பாங்க. இப்ப என்னன்னு சொன்னா பத்திரகாளின்ற உடனே 10 கையோட பெரிய அகோரம் கொண்டதான் செய்து கொடுக்க வேண்டிய நிலை. அதே நேரத்தில் இந்த ஆனரவு நடேசரிச்சில் வளவில் அதுகளெல்லாம் ஒரு நாங்கள் அதை உலகத்தில் செய்து முடிப்போன்ற மனப்பயத்தோட தான் நாங்கள் போனோம். சும்மா கதை கேட்க சொன்னால் 20 நாளில் முடிப்பீங்களான்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டது. ஆனால் 19 நாளில் முடித்து கம்ப்ளீட் பண்ணி போட்டோம். அதே நேரத்தில் அங்கே இருந்த ஒரு ஆள் லீவ் எடுக்குமா இருந்தால் இதே வாகனத்தில் இன்னொரு ஆளை கொண்டு விட்டுட்டு தான் கொண்டு வரணும். வயலை சொல்லி 20 நாளில் முடிப்போம்ட்டு ஒரு பிரேசபை தலைவரும் அதே உள்ள ஊர் மக்களும் பெரிய முதலாளிமாரும் சேர்ந்து அந்த இதுகளை செய்தது. நாங்கள் ஏதோ அந்த நடைசட்ட துணியோட 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணி போட்டு வந்துவிட்டோம். இப்போ இந்த கருங்கல் சார்ந்த சிலைகள் வந்து செய்யக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய மூலப்பொருள் வந்து தேவைப்படும். மூலப்பொருள் எடுக்கிறதுல நீங்கள் என்னென்ன சவால் எதிர்கொண்டீங்க? இல்லை இந்த பாதை பூட்டி இருக்கிற டைமில் எங்களுக்கு இந்த கருங்கல் கிடையாது, வேலை சிரமப்பட்டு போனோம். அதே நேரத்தில் கருங்கல் வந்தது பிறகு எங்களுக்கு பேங்காலேயோ இல்லையான்னு சொன்னால் ஏஜி ஆஃபீஸுகளாலேயோ என்ன ஒரு வழியிலே எங்களுக்கு லோனுகள் கேட்டு பார்த்தா கிடைக்கல. இல்லையாண்டா இன்றைக்கு அந்த டைமில் ஆரம்பிச்சிருந்தால் எங்களுக்கு பெரிய விதமான செயல்பாடுகளும் வந்திருக்கும். இப்போ மிஷினரியோட இறக்கி இருப்போம்.
அந்த கல்லிலேயே உழைச்சி மிஷினரிகள் எல்லாம் இறக்கியிருப்பான். இனிமேல் எங்களோட வயதுக்கு அதுகளெல்லாம் செய்ய முடியாது. உங்களை அடுத்த இப்போ 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 உங்களோட காலகட்டத்தில் இதை முடிக்கால் இப்போ அடுத்த சந்ததிக்கு வந்து நீங்கள் இதை வந்து என்ன மாதிரி இல்லை அடுத்த சந்ததிக்குன்னு சொல்லிக்க எங்கள்கிட்ட வேலைக்கு வந்து வேலை பழகினவன் எங்களை போல 6 பேர் பொழிக்கிட்ட மாதிரி இன்னும் இருக்கிறவே உருவாக்குறத மனதில் ஒரு ஆர்வமத்தோட இருக்கிறோம். இப்போ அப்படி இப்போ எனக்கு ஒரு பழகணுமென்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காரா இது வரைக்கும்? வந்திருக்கிறார். ஆனால் 10க்கு ஒரு ஆள் கிடைக்கலாம் அப்படி. ஆனால் இப்போவே சில பேரை நாங்கள் போஸ்ட் பண்ணி இழுக்கிறோம், வாங்க வேலை பழகலாம் அண்டு. அந்த டைமில் எங்களுக்கு வேலை பழகிற டைமில் இப்படி அரவணைப்பு கிடையாது. கட்டாயம் இந்த வேலையை செய்து கொடுத்தா பக்கத்தில் போய் நின்று பார்க்க வைப்பினோம். ஒரு நாள் ஒரு எங்கள் வயல் வேலை தோட்ட வேலையண்டு லீவ் எடுக்கிறோன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து சொல்லி வச்சு லீவ் எடுக்கும். இப்போ ஆக்கள் அப்படி இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அப்படி இல்லையாண்டா காலையில் சொல்லுவாங்க வேலைக்கு வர்றான்ட்டு, அங்கே கோயிலுக்கு போனால் ஆள் கிடையாது. சட்டப்படி வாதாடி பிடிக்கல, ஏன் தெரிய இல்லையாண்டா நாளைக்கு விட முடியாது. அப்படி அவைக்கு ஏதோ ஒரு வழியில் வசதிகள் இருக்குது. இனி அவைன்ற தெரியாத சொல்ல போனால் சில பேர் கண்ட்ரோல் இல்லாமல். அப்போ நாங்கள் எங்கட யாருக்குமே கண்ட்ரோல் இருக்கு. அதுதான் இப்போ நாங்கள் எங்கட காலத்துக்குள்ள இன்னும் யாரை உருவாக்கலாம்ன்ற சிந்திக்கிற மொழியை இல்லையண்டா என்ன போல வயதானாக்கள் இன்றைக்கு வேலையை விட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாக்களை தான் கிடாக்கு. என்னையே கேட்கணுமே நீ காலம் பிரச்சனை இப்படி இருக்கலாமே இன்னும் யோசிக்கிறோம். இன்னும் எத்தனை பேரை உருவாக்குவோமோ ரெண்டு சிந்தனையில் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் விட்டு போன பணிங்க எங்களோட பிள்ளைகள் செய்கிறதுக்கும் இல்லை. அப்போ இதுக்கு எங்களோட பழகியோர் தான் சின்னால் வந்து பழகிவிட்டால் இந்த சில இதுகளை அவையிட்டே பாரம் கொடுக்கலாம்ன்ற சிந்தனை கூட இருக்குங்க. அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு. இதை வந்து இப்போ என்னோட முடியாமல் அடுத்த ஆக்களுக்கு போகணும்ன்ற ஒரு ஏக்கத்தோட அதை வந்து ஒருவர் முன் வந்து அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கான மனநிலையோட இப்பத்திய சந்ததி இல்லை. உண்மைதான். அதுதான் இப்போ அந்த டைமில் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தா நாங்கள் அந்த நேரமே பெரிய வளமாக வந்திருப்போம். உண்டு பொருளாதாரம். அதே நேரத்தில் இப்படி அரவணைச்சு தொழிலை கற்றுக்கொள்ளு பூத்துறதுக்கு டைம் இல்லை. அப்போ எங்களோட பெரியாக்கள் கூட தான் வேலை செய்யணுன்ற சிந்தனை கட்டாயம் இருந்தது. கஷ்டப்பட்டு வேலை செய்தாரு. இப்போ அப்படி இப்போ வரைக்கும் கஷ்டப்பட இல்லை. அதாலே அவைய வேலை செய்யக்க பார்த்து கொண்டிருந்து அவையிட்ட மட்ட கம்பாலும் கரண்டியாலும் அடி வேண்டி பழகினத்தால தான் உங்களோட இருந்து இப்படி நான் பேசுகிறேன். இப்போ இன்னொரு கேள்வி என்ன சொன்னால், இந்த சிற்பங்களை வந்து செதுக்கும் போது வெளியாட்கள் வந்து பார்க்காத அளவுக்கு தான் அந்த அது இருக்க வேணும். அதுக்குரிய காரணம் என்ன? அது என்னன்னு சொன்னா இன்னொரு ஆள் பார்த்தா அவர் செய்கிற சிந்தனையெல்லாம் அவர் மேல மாறிவிடும். ஒன்று சிந்தனை மாறிவிடும். அவர் பக்குவ நிலையில காலையில ஆண்டவனை வேண்டி ஆயுதங்கள் செய்கிற இதுகளை வணக்கம் தெரிவித்து தான் தொடங்க வேணும். அந்த டைமில் யாராவது பக்கத்தில் போனால் அவற்றை சிந்தனை மாறிவிடும். மேலே கோபுரத்தில் கூட வெளியேக்க யாரையுமே மேலே ஏற விரும்பவே இல்லை. இப்போ மேலேறி இருந்து கதைக்கிறாங்க, சிகரெட் பத்துறாங்க, வெற்றில போடுறாங்க. அவரும் கண்டுகொள்ள அவர் கீழே இறங்கன்னு சொல்ல முடியாத நிலை. அப்போ முந்தி யாரும் ஏறல. நான் வேலை செய்கிறேன்டா ஒரு தரம் அங்கே வேலை பெறப்படான்னு சொல்லி செய்த காலம் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இடத்துல அந்த சில வந்து செதி கொண்டு போய் பார்த்து கொண்டு வந்தேன். பார்த்தப்ப அப்ப வந்து அவர்கள் வந்து நிக்காதங்க கொண்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே போல வந்து செதி கொண்டு அந்த விஷயத்தை வந்து நிப்பாட்டி போட்டு ஒரு வேலை பார்த்தவன். அப்ப உண்மையில ஒரு தனி இருக்கக்கூடிய ஒரு கெல்ல வந்து அதை ஒரு முடியமாக மாத்துறது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். இப்ப இதுக்கு நீங்க வந்து இப்ப மிஷினரிகள் நிறைய இருந்தாலும் வந்து இப்போ இழந்த செதுக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை வந்து பயன்படுத்துறது? இல்ல சில செதுக்கிற மிஷினரியால முழுமையா செய்யலாது. கைவேல உளி பெரும்பாலும் வந்து தேவையில்லா பகுதியில வட்டி எடுத்து போட்டு மிச்சதெல்லாம் கையால உளி வச்சு தான் செய்ய வேணும். ஆனால் இப்ப வேறு ஆட்கள் மிஷினரியாலேயே சின்ன கிரைண்டர் சின்ன இதுகளால் செய்து முடிக்கணும்.
அതൊரு சுத்தமான வேலையா தோற்றமளிக்க அந்த ஒரு லைன் போடுறது லைன் போடுறது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செதுக்கு எல்லாமே வந்து மிஷினரியா இல்லை மிஷினரி முழுக்க செய்யல செய்யலாம். சரியான அளவின்படி செய்யணும் மிஷினரி முழு வேலை. சொன்னால் இப்ப அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் வந்து ஒரு சிலை வந்து எங்கட மூளையில தான் இருக்க போகுது. ஓமா இப்படித்தான் இருக்கணும். இருக்க வேணும். அந்த மிஷினரிக்கு கொண்டு வரைக்க வந்து எங்களுக்கு அதனுடைய எங்களோட சிந்தனையில இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து முழுமை பெறாது. முழுவ வராது. அது கையால என்ன இப்ப நான் சில செய்கிறேன் எந்த கையால புளிஞ்செடுத்து செய்தாதான் உருவாஞ்சாரி. இன்னைக்கு ஒரு சின்ன வித்தியாசம்னா அவர் புளி சுத்தியில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நுழம்பினண்டா அதை பார்த்து இப்படி இருந்தா அப்படி இருக்கண்டா அந்த மனதில் படிஞ்சத்து பிறகுதான் மற்ற திறமொழி எடுத்து வேலை செய்வார். நல்ல தொழிலாளி. இல்லை இன்றைக்கு எனக்கு மூச்சு சரியில்லை இன்றைக்கு வேலை நிப்பாட்டி வச்சு விடுவேன். அதால தான் அந்த காலத்தில் 10 நாள் செய்ய வேண்டியதில் 15 நாள் ஆகும். மூச்சு சரியில்லையா இருந்தால் அவர் வேலை செய்தும் பிரயோஜனம் இல்லை. இனி அடுத்தது என்னன்னு சொன்னா இந்த சிலிகள் செய்ய மாலை கொடுத்து கட்டுறதுக்கு ஓட்ட விடுறது. அந்த ஓட்ட போடைக்க இப்படி கழுத்தோட போடும் கருங்கல். இப்ப விஷயமா தான் இப்ப இந்த செதி கொண்டு கேட்க வந்து அந்த உடைகிறது அல்லது அதனோட அந்த பாதிப்பு ஏற்படும் தானே. இந்த எப்படியான நேரங்கள் வந்து என்ன செய்வீங்க? இல்லை அதை நாங்கள் அப்படியே வெளியேற்றுறது தான். அது இந்த சில பள்ளிக்கூட பிள்ளைகளை தூக்கி கொண்டு போகும். பாரிய ஒரு நட்டம் இருக்கும். அதுதான் இந்த கருங்கல்ல சில செய்கிறவர் எல்லாம் முன்னேறதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. பேர் இருக்கு. முன்னேற்றம் இல்லை. இப்பவும் யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம். சிவங்கல் வடக்கு வீதியில மோகனாச்சாரியார், தப்பன் கந்தசாமி ஆசிரியர், அவற்றை பேர் நடேசியாசிரியர் கொண்டில் வீடுலாம் இருக்கிறாங்க. நல்ல திறமைசாலிகள். பார்த்தா செய்த வேலையின்றி அரைவாசி உடைஞ்ச குறையிலே அங்க போட்டு கிடக்கும். அதுக்கு எந்த ஒரு இதுக்குமே பாவிக்கல. இப்ப என்னண்டா இப்ப பழகி வந்தவை என்ன இந்த விரல் முடிஞ்சா அது பேர்த்து கொட்டி போட்டு அப்படியே கொடுக்கலாம்னு கூட செய்யணும். அது இந்த சமாளிக்கிறது. அதை நாங்க செய்தா எங்கட கண்ணொண்டு பழுதாகும். முதல் கை குறண்டும் இதை கொண்டு போய் ஏமாத்தி கொடுக்குறாது. நாங்கள் 10 ரூபா விலைக்கு 12 ரூபா மற்ற 10 ரூபான்னா நாங்கள் 12 ரூபா வேண்டலாம். நேர பேசி வேண்டுறோம். அது செய்தா அது எங்கட குடும்பத்துக்கு எங்கட சொல்லுவினம் என்னண்டா 7 சந்ததிக்கு வரைக்கும் போயிடும், பாதிக்கும். இல்லை எங்கட பேர பிள்ளைகள் பார்க்க கடைசியில வந்து கண் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் நாங்கள் சில செய்தாலும் எங்களுக்கு பெரிய வீட்டு வேலை செய்து எங்களுடைய ஒரு வயதான பெரியாளை வச்சு தான் அந்த கண் துறப்பிக்கிறது. கடைசி அந்த கல்யாணத்துக்கு வந்தனா இப்ப சிலையை வந்து நீங்க செய்து முடித்தாலும் வந்து அந்த பொருத்தப்பட்டு அது ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல அந்த கண் வந்து திறக்கப்படும். கண் திறக்கிற வரைக்கும் வந்து ஒரு சிலையினுடைய அந்த முழுமையான ஒரு தோற்றம் வந்து எங்களுக்கு தெரியாது. இப்ப அது கண் திறக்க வந்து எப்படியான மனநிலை இருக்கும் உங்களுக்கு? மனநிலையில இருக்கிறது என்னன்னு சொன்னா அது எக்காரணம் கொண்டும் மற்றவே பார்க்கல. அதுக்காக ஒரு துணியாலே என்ன மறைச்சு அந்த அந்த நிலையிலே அந்த மொழி துறக்க எனக்கு எந்த கண்ணின் பார்வைக்கு நிறைவு 2 தான் சொல்லி துறக்கிறது. கடமைக்கு துறந்து நாங்கள் எங்க பழிபாவத்தை அது ஒரு சித்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலையாக இருக்கலாம். இந்த இதா இருந்தாலுமே வந்து கடைசியாகத்தான் செயற்பாடு நடக்கும். இப்ப அது கண் வந்து திறந்த பிறகுதான் அந்த அது நோவியமா சிலையோ முழுமை வர்றது. இங்க நாங்கள் சிலையை செய்து கொடுத்தா ஒரு பொருளைத்தான் உங்களுக்கு தூக்கி தர போறோம். அவர் கோயில கொண்டு வச்சு கண் துறக்கிற பூச்சி ஒன்று இருக்கு. அது நிறைய பூஜை இருக்கு. பவுனூசியால தான் அந்த கண் துறப்படுக்க வேணும்னு இருக்கு. அப்ப அந்த பவுனூசியை கொண்டு போறதுக்கோ இல்லாட்டா கோயிலால வண்டி தரத்துக்கோ முடியாது. முறை அது அந்த சாமியின் கண் பவுனூசி ஆயுதத்தால தான் துறக்கப்பட்டது இருக்கு. அதே நேரத்தில் அந்த செய்த சிற்பிய கோயிலால கௌரவிக்கப்பட்டு அவர் ஒரு நல்ல நிலையில வச்சுதான் அந்த கண்ணை துறக்க வைக்கணும்னு இருக்கு. இப்ப எல்லாம் அப்படி நடக்கிறே இல்லை. இப்ப வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது அல்லது திருவிழா நடக்கும் போதுதான் ஒரு பொன்னாடைய பொருத்தி கௌரவிப்பது. அது சரி, சரியான முறையில் ஒரு குருக்கள் கும்பாசத்துக்கு நாள் எடுக்கிறதா இருந்தா எங்களை போல கோயில் கட்டுற ஆச்சாரியத்தான் முதல் கேட்கறது.
வேலை முடிஞ்சது ஆச்சாரியார் கும்பாசத்துக்கு நாள் வைக்கலாமா, அதுக்கு ஆச்சாரிக்கு சம்பாவனைகள் கொடுத்து அவருக்கு ஒரு வீட்டு சாலை தைச்சு கொடுத்து கௌரவிச்சு தான் கேட்குற வேலை முடிஞ்சுதா நாங்கள் பார்க்குறோம். அதே பிறகு தான் பஞ்சாங்கம் பிரிக்கிறோம். இப்ப மாறி இப்ப பஞ்சாங்கத்தை நாள் எடுத்து வச்சு விட்டு தான் இந்த கோயில் சொல்லி அப்ப சாதாரண அந்த கோயில் கட்டுறவன் அவசரப்பட்டு கட்டி வேலை கொஞ்சம் மட்டும் இருந்தா அளவு பிரமாணம் சரியா இருந்தா கோயிலின் வளர்ச்சி இருக்கு. பிரமாணத்துல பிள்ளைன்னா அந்த கோயில் கும்பாசனம் செய்தும் வளர்ச்சி இராது, பயனில்லை. ஓகே, உங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு நன்றி. நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம்.